Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. 4 பக்கமும் கடல் சூழ்ந்து தீவு நாடாக இருந்தாலும் கூட இலங்கையில் தற்போது உப்பு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. விரைவில் பொதுமக்களுக்கு உப்பு கிடைக்காத நிலை ஏற்படலாம் என்ற ஒரு சூழல் உருவாகியுள்ளது. அதோடு அதிக விலை கொடுத்து பொதுமக்கள் உப்பை வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர். இந்த திடீர் உப்பு தட்டுப்பாட்டுக்கு என்ன காரணம், இந்தியா எப்படி உதவுகிறது என்பது பற்றி பார்க்கலாம். நம் நாட்டின் அண்டை நாடாக இலங்கை உள்ளது. 4 பக்கமும் கடல் சூழ தீவு நாடாக இலங்கை இருக்கிறது. நம் நாட்டுக்கும் இலங்கைக்கும் இடையே நல்ல நட்பு என்பது தொடர்ந்து வருகிறது. தமிழக மீனவர் பிரச்சினை மட்டும் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இருப்பினும் நம் நாடு தொடர்ந்து இலங்கைக்கு பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சில ஆண்டுகளுக்கு முன்பு பொருளாதார நெருக்கடியில் இலங்கை சிக்கியது. அப்போது கூட கடனாகவும் மானியமாகவும் நிறைய உதவிகளை நம் நாடு செய்துள்ளது. இப்படி எப்போதுமே இலங்கைக்கு உதவி செய்து வருகிறது நம் நாடு. இந்த நிலையில்தான் தற்போது இலங்கை ஒரு பெரிய சிக்கலில் சிக்கியிருக்கிறது. அதாவது இலங்கையில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் உப்பளங்களில் குவித்து வைக்கப்பட்ட உப்புக்கள் அனைத்தும் தண்ணீரில் கரைந்துள்ளன. தற்போது இலங்கையில் உப்பு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கு உப்பின் விலை கிடுகிடுவென உயரத் தொடங்கி உள்ளது. 3 மடங்கு முதல் 4 மடங்கு வரை உப்பு விலை என்பது உயர்ந்துள்ளது. 1 கிலோ உப்பு 145 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கள்ளச்சந்தை என்று எடுத்துக்கொண்டால் உப்பின் விலை இன்னும் அதிகமாக விற்பனையாகி உள்ளது. இது தொடர்பாக உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இலங்கையை எடுத்துக்கொண்டால் ஆண்டுக்கு தேவையான உப்பில் 23% மட்டுமே உற்பத்தி செய்கிறது. தற்போது கனமழையால் உப்பு பற்றாக்குறை நிலவி வருகிறது. வெளிநாடுகளிலிருந்து 30,000 மெட்ரிக் டன் அயோடின் அல்லாத உப்பு இறக்குமதி செய்வதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் நாட்டின் நிலை இன்னும் மோசமாகி உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் இலங்கைக்கு நம் நாடு மீண்டும் உதவி செய்திருக்கிறது. அதன்படி இலங்கைக்கு 3050 மெட்ரிக் டன் உப்பை அனுப்பியுள்ளது. இதில் 2800 மெட்ரிக் டன் அரசு நிறுவனங்களிலிருந்தும் 250 மெட்ரிக் டன் உப்பு தனியார் நிறுவனங்களிலிருந்தும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சமீபத்திய இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது இலங்கை நம் நாட்டை ஆதரித்தது. இந்தியா மீதான பயங்கரவாத தாக்குதல்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இலங்கை தெரிவித்தது. அதற்கு முன்பாக இலங்கை பாகிஸ்தானுடன் சேர்ந்து கடற்படை கூட்டு பயிற்சி ஒன்றை மேற்கொள்ள இருந்தது. இது நம் நாட்டுக்கும் பிரச்சனையாக மாறலாம் என்பதால் அதனை இலங்கை ரத்து செய்தது. மேலும் சமீபத்தில் பிரதமர் மோடி இலங்கைக்கு சென்றுவிட்டு வந்தார். அப்போது அவரிடம் இலங்கை சார்பில் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட தங்களின் நிலம், நீர் உள்ளிட்டவற்றை வேறு நாடுகள் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்திருந்தார்கள். இப்படி 2 நாடுகள் இடையேயான உறவு என்பது வலுவாக இருப்பதால் தான் உப்பு பற்றாக்குறையை சமாளிக்க நம் நாடு தற்போது உதவி செய்து வருகிறது. Subscribe to One India and never miss an update. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.